ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் ஒரு அழகான அருமையான நிகழ்ச்சி மூலியமா அகைன் எல்லாரும் மீட் பண்ணிருக்கேங்க. இது முக்கியமான ஒரு சிறப்பு நிலை. யாருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு அழகான ஒரு வீட்டுமனை வாங்கி போடணும், அங்க வந்து ஒரு அழகான வீடு கட்டி நம்மளுடைய குடும்பங்களோட சந்தோஷமா குடியேறணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு முக்கியமான சிறப்பு நிலையை இது அமைய போகுது. இந்த நிகழ்ச்சியை பத்தி ஆல்ரெடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது முழுக்க முழுக்க வீட்டு மனைக்கான ஒரு நிகழ்ச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸோட ஒரு அழகான சிறப்பு நிரலை. கூடவே நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஒரு வீட்டு மனை வாங்கும் போது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்கணும், ஆனா அங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில நான் பேசுறதை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஈரோடாகட்டும், திருச்செங்கோடாகட்டும், இனிமே சேலம், நாமக்கல் சைடும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு நபர். இதுக்கு முன்னாடி நான் அவரை வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது வந்து வணக்கம் ராஜா சிங் அண்ணாச்சி அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன், டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சின்னு சொல்லுவேன். பட் இப்போ நான் வந்து திருச்செங்கோடு தாலுகா நிலத்தரகர்களோட நலச்சங்க தலைவர் டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி அப்படின்னு தான் சொல்ல போறேன். வணக்கம் அண்ணாச்சி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா, ரொம்ப சூப்பரா. ரொம்ப 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 மகிழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி ராஜா சிங் அண்ணாச்சின்னு சொன்னேன், டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சின்னு சொன்னேன். இப்போ நிலத்தரகர்களோட நலச்சங்க தலைவராக மாறி இருக்கீங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இவங்களுடைய படைப்பு அப்படின்னு சொல்லும் போது, அதாவது நம்மளுடைய அண்ணாச்சியோட படைப்பு அப்படிங்கும் போது நிறைய இடங்கள்ல இருக்குங்க. அதாவது வந்து ஸ்ரீ கந்தன் நகர் கந்தமலையில இருக்கு, ரோஜா கார்டன் கரிச்சிபாளையம்ல இருக்கு, ராசி கார்டன் கோலாரம்ல இருக்கு, ஸ்ரீ பாலாஜி நகர் இறையமங்கலம்ல இருக்கு, அதே மாதிரி ஏஎம்ஜி அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு விட்டம்பாளையம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரு அழகான வீட்டு மனையை கொடுத்து மக்களுக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து அவங்க எதிர்பார்க்குற வீட்டு மனைகளை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்ததை இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லயே மஞ்சக்கல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல அழகான ஒரு வீட்டு மனை சிவகுரு நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றி. ஏன்னா மக்களுக்கு தேவையான ஒரு அழகான வீட்டு மனையை ஆஃபரோடையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ இனிமே விலை குறைவாகவும் டிடிசி மற்றும் பிராரா அப்ரூவலோட கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பேசுறத நீங்க பேசுறது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நம்ம சிவகுரு நகர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நன்றி. அதாவது நம்ம எப்படி கேட்டீங்கன்னா சிவகுரு நகர் வந்துங்க, அதாவது வந்துங்க சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் பைபாஸ்ல பிரம்மாண்டமா சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. 32 தார் சாலை, அது மட்டும் இல்லாமல் இபி வசதி, டிடிசியில் வேற அப்ரூவல், அது மட்டும் இல்லாமல் குடியிருப்புக்கு மத்திய அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இடத்த வந்து பார்க்குற எல்லாருக்குமே இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு இயற்கை சார்ந்த இடத்துல சுத்தமான காற்றோட்ட பகுதியில் பைபாஸுக்கு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம மனையை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மனை புக் பண்ணிடுறாங்க. அதில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சிவகுரு நகரில் ஒரு மனை வாங்குற முதல்ல வர 27 வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அருமையான ஆஃபர் கொடுத்துருக்குறேன். சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனை சிவகுரு நகரில் வாங்குற ஒவ்வொரு முதல்ல வர்ற 27 வாடிக்கையாளர்களுக்கு திருச்செங்கோட்டில் 1000 சதுரடி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. திருச்செங்கோட்டில் 1000 சதுரடி ஃப்ரீயாக கொடுக்குறேன்.
ஓகே, மஞ்சள்பட்டியில அதாவது சிவகுரு நகர்ல ஒரு பிளாட் வாங்கும்போது திருச்செங்கோட்ல ராசி கார்டன் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அங்க வந்து ஒரு அழகான வீட்டுமனை இலவசம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது வீட்டுமனை வாங்கும்போது அதுல ஆஃபர் கொடுப்பாங்க, நீங்க மனை வாங்கும்போது இன்னொரு மனைவே கொடுப்பீங்க. அண்ணாச்சினாலே ஆஃபர் தானே. ரொம்ப சந்தோஷம் நினைச்சு. சிவகுரு நகர் நீங்க சொல்லும் போது பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அங்க உள்ள அதாவது சைட்டுக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் அமைஞ்சிருக்கு, வெளியே என்னென்ன மாதிரி விஷயம்? ஆமா, அதாவது வந்து பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து மக்கள் குடியிருப்புக்கு மத்தியில் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். ரெண்டாவது வந்து நம்ம சைட்லயே ஒரு 3 வீடு பிரம்மாண்டமா பெருசா கேரளா டைப்ல அற்புதமா நம்ம பிளாட் வாங்குறவங்க கட்டுறதுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து சுத்தமான காற்று இயற்கை சார்ந்த அமைச்சு கொடுத்துருக்கிறேன். பக்கத்துல வந்து எங்க பார்த்தாலும் வந்து நல்ல பச்சை பசேர்ந்து இருக்கிற மாதிரி நல்ல தோட்டங்கள், தொழுவுகள், தோப்புகளுக்கு மத்தியில குடியிருப்பு சார்ந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம எல்லா வசதியுமே இருக்குங்க. டிடிசி பேப்பர் இருக்கு, ரெரா போர்ட் இருக்கு. நம்ம வந்து இடத்துல வந்து இடம் வாங்கணும். இப்போ அண்ணாச்சி நீங்க ஒரு சரடி வந்து ஒரு 1000 ரூபாய் சொல்றீங்க அண்ணாச்சி, நாங்க வந்து ஒரு 1000 சரடி வேணும்னு ஆசைப்படுறோம். 10 லட்ச ரூபா எங்களுக்கு வந்து ஒரு மனைவிட மதிப்பு வருது. நாங்க வந்து 10 லட்ச ரூபா எங்க கையில இல்ல, எங்க கையில 2 லட்ச ரூபா இருக்கிறாச்சு, நாங்க எப்படி இடம் வாங்கட்டும் அப்படின்னு யோசிக்கிற எல்லா வாடிக்கையாளர்களுக்குமே பேங்க் லோன் வசதி ஈஸியா எளிமையா வாங்கி கொடுக்குறேன். ஆமாங்க, அதாவது ஐடி இல்லைனாலும் கூட பரவாயில்ல, இடம் வேணும்னு ஆசைப்பட்டா போதும். அவன் இடம் வேணும்னு ஆசைப்பட்டு ராஜசிங் அண்ணாச்சியை பார்த்தா போதுங்க. 10 லட்சம் பணம் தேவையில்லைங்க, சில லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் இருந்தா கூட போதுங்க. மற்ற எல்லாமே பேங்க்ல லோன் எல்லாமே உங்களை எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். ஆமா, அதனால வந்து மக்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் நான் உதவியா இருக்கிறதுனால, எல்லாரும் இடம் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை நான் உருவாக்கி கொடுக்கறதுனால எங்க இடம் போட்டாலும் சரி மக்கள் ஈஸியா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். 1000 சதவீதம் யாருக்கு தருவாங்க. ஆமா, இந்த மாதிரி ஆஃபர்லாம் நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்க வந்து இங்க ஒரு மனை வாங்கும் போது நமக்கு திருச்செங்கோட்டுல ஒரு மனை ஃப்ரீயா அணைச்சு தராது. அவங்க ஒரே காலில் 2 வாங்க. ஆமா, அதனால வந்து புக்கிங் ரொம்ப சிறப்பா வேகமா போயிட்டு இருக்குது. நம்மகிட்ட இடம் வாங்குறவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள். ஆமா, அதிர்ஷ்டம் இருக்கவங்க தான் ஜீவனதி ப்ரோமோட்டர்ஸ் ராஜசிங் அண்ணாச்சில வந்து இடம் வாங்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனையை வாங்கினவங்கலாம் நீங்க நம்மள ஃபாலோ பண்ணி நீங்க வந்து 10 மனை, 12 மனை, 5 மனை, 20 மனை வாங்குற வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க. நம்ம இந்த துறையில 10 வருஷமா சிறப்பா அருமையா செயல்படுறதுனால நமக்கு பின்னாடி எக்கச்சக்கமா ஏராளமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறதுனால தான் நம்ம ஜெயிக்க முடியுது. அதுதான் அடிக்கடி நான் சிறப்பான சூப்பரா அழகா சொல்ல ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாடிக்கையாளர்களால் ராஜசிங், வாடிக்கையாளர்களுக்காகவே இந்த ராஜசிங். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இடையில சொன்ன மாதிரி ஆக்சுவலா மனை வாங்கும்போது இஎம்ஐ போட்டுக்கலாம்னு சொல்றாங்க, சாத்தியமான ஒரு விஷயம்? கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எப்படி கேட்டீங்கன்னாங்க, இப்போ வந்து ஒரு பூமி வாங்க வராங்க, ஒரு பிளாட் வாங்க வராங்க, 10 லட்ச ரூபா மதிப்பு இருக்குன்னு வைக்கலாம். 10 லட்சம் மதிப்பு இருக்கும்போது காசு பணம் இருக்கவங்க கேஷ் கொடுத்து உடனே வாங்கிடுவாங்க. காசு பணம் இல்லாதவங்க அவங்களுக்கு மனை வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பணம் குறைவா இருக்குது, நம்ம அதாவது எப்படி நம்ம இடம் வாங்க முடியும் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் தட்டி கொடுத்து தட்டி எழுப்பி அண்ணாச்சி இருக்கிறேன், உங்க சகோதரன் ராஜசிங் அண்ணாச்சி இருக்கிறேன், நான் உங்களுக்கு இடம் வாங்கி தர்ற எல்லா வழிகளையும் சுமூகப்படுத்தி தர்றேன், எளிமைப்படுத்தி தர்றேங்கிறதுனால நீங்க நடுத்தர மக்களா இருக்கட்டும், ஒரு ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், ஒரு கூலி வேலை செய்யற மக்களா இருக்கட்டும், ஒரு கார வேலை செய்யற மக்களா இருக்கட்டும், ஒரு மேஸ்திரியா இருக்கட்டும், கொத்தனாரா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க நம்மள வந்து அன்பா நம்ம அணுகிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். அதனாலதான் நம்ம அன்பா நம்மளை வந்து இன்னைக்கு அணுகிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து திருச்செங்கோடு தொகுதி நில தரகர்கள் நலசங்க தலைவராக நம்ம வந்து தலைமை நம்ம நியமித்திருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி மஞ்சள்பட்டி அப்படிங்கிறது வந்து பக்கத்திலேயே மெயினான ஒரு ஏரியா. அந்த இடத்துக்கு பக்கத்துல நம்ம ஒரு வீட்டு மனை சூப்பர் சூப்பர். ஆனா அங்கேயும் சங்ககிரி பஸ் ஸ்டாண்டுமே வந்து ஜஸ்ட் 5 நிமிஷம் 5 நிமிஷம் பயணம் தான். 5 நிமிஷம் பயணம் தான். 5 நிமிஷத்துல நம்ம சைட்ல இருந்து சங்ககிரிக்கு வந்துடலாம். ஆமா, நம்ம சைட்ல இருந்து நம்ம சங்ககிரிக்கு 5 நிமிஷம் பயணம் மட்டும் கிடையாது, சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸுக்கு 2 நிமிஷத்துல டச் ஆயிடலாம். நம்ம சைட்ல பைக்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2 நிமிஷத்துல நம்ம சைட்ல இருந்து சேலம் டு கோவை பைபாஸ் டச் பண்ணிடலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடத்துல ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறேன். அதை ஆஃபரோட கொடுக்குறேங்க போது ஆமா புக்கிங் நிறைய வந்துட்டு இருக்குது. அதனால அதிர்ஷ்டம் உள்ளவங்க இந்த இடத்த வந்து நிச்சயமா பார்க்க வர்றாங்க எல்லாருமே புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய சகோதரி நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தாமல் இருப்பதும் அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, ஒரு வாழ்க்கை ஒரு கையில் சொன்ன மாதிரி அந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனதார வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நேயர்கள் வந்துச்சு. ஹலோ, வணக்கம்.
வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன் மேடம். லட்சுமி பேசுறேன் மேடம். மாரியம்மரை வீடியோ போட்டு. ஓகேம்மா, ஓகே. டிவில லைவ் பார்த்தேன். ஓகேங்க, ஓகே. நான் அண்ணாச்சிட்ட பேசுறேன். தாராளமா பேசலாம். மேடம் வணக்கம் மேடம், உங்களை அன்பு அண்ணாச்சி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் மேடம். இடம் எங்க இருக்கீங்க? மேடம் நாங்க வந்து சங்ககிரி பைபாஸ் பக்கத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம் மேடம். சரி. சிவகுரு நகர் முதல்ல வர 27 நபர்களுக்கு சிவகுரு நகர் ஒரு பிளாட் வாங்கிச்சுன்னா திருச்செங்கோட்டுல 1000 சதுரடி ஒரு மனை ஃப்ரீயா கொடுக்குறேன் மேடம். சரி. ஆமா, நீங்க இடத்த பார்க்கறதுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி தரோம். சரி. நம்ம ஆபீஸ் திருச்செங்கோட்டை ஈரோடு மெயின் ரோட்ல பிஎஸ்எல் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துல சிறப்பா சூப்பரா செயல்படுது மேடம். சரி. கண்டிப்பா மேடம். நீங்க நேர்ல வந்து பார்க்க முடியுமா? தாராளமா வாங்க மேடம், நீங்க தாராளமா வாங்க. நீங்க நேர்ல வாங்க, நேர்ல வந்து இடத்த பாருங்க, குடும்பமா வாங்க. உங்களுக்கு வண்டி வசதி வாகன வசதி நாங்களே ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. சரி. ஆமா. என்ன விலையில இருக்கு ஆரம்பிச்சு? ஆமா மேடம், இப்போ அதாவதுங்க மஞ்சக்கிப்பட்டு பைபாஸ் பக்கத்துல கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு சதுரடி 1000 ரூபாங்க. சரி. ஆமா, ஒரு மனை அங்க நீங்க வாங்கிட்டீங்கன்னா திருச்செங்கோட்டுல 1000 சதுரடி ஒரு மனை ஃப்ரீயா கொடுக்குறேன் மேடம். ஓகே சார். ஆமா, அந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். அந்த ஆஃபரை முதல்ல அதை உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல ஆசைப்படுறேங்க. ஆமா, திருச்செங்கோட்டுல 1200 சதுரடி, அதாவது வந்து 2.25 சென்ட் 1200 சதுரடி ஒரு பிளாட்டுங்க. அது விலை வந்து அதுவும் டிடிசிபி ரேரா அப்ரூவ் இருக்கு. ரொம்ப கம்மி ரேட் கொடுக்குறேன். 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு 1200 சதுரடி ஃப்ரீயா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆஃபர் கேட்டீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் மனை நீங்க வாங்குறதுக்கு நீங்க எங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுங்க. இடத்தையே உங்க பேருக்கு கரை பண்ணி கொடுத்துறேன். மீதி 1.5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து இடத்த உங்க பேருக்கு நான் கரை பண்ணி தந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து சுலபத்தன்மை மூலமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பணம் கொடுத்து நீங்க கணக்கு டாலி பண்ணிக்கலாம். ஆமா மேடம். ஆமா மேடம், ஆமாங்க. மேடம் சூப்பர் அருமையான கேள்வி மேடம். மேடம் நீங்க யார் பேரை சொல்றீங்களோ அவங்க பேர்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் மேடம். ஆமா, நீங்க உங்க அம்மா பேர்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, உங்க குழந்தை பேர்ல கரெக்ட் பண்ணி கடை கூட குழந்தை பேர்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நீங்க அவங்க பேர்ல ஒரு சொத்தை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பவர் வந்துருதுங்க, ஒரு தைரியம் வந்துருதுங்க. படிக்கிற பிள்ளைங்க கூட சூப்பரா படிக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை வருது. எங்க அம்மா வந்து என் பேர ஒரு சொத்து கரை பண்ணி வச்சிருக்காங்க, பையன் பேர்ல கரை பண்ணி வச்ச பையனுக்கு ஒரு தைரியம் வருது. என் பேர ஒரு சொத்து இருக்கு, ஒரு சொத்துக்கு நான் அதிபதி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. அந்த தைரியத்திலே அவங்க படிப்பு, மற்ற விளையாட்டு, மற்ற துறையில சிறப்பாக செயல்படுறாங்க. அதனால நீங்க யார் பேர்ல நீங்க கரையை கொடுக்க நீங்க சொல்றீங்களோ நீங்க கை காட்டுற நபர் மேல அங்க கரையை கொடுத்துறேன் மேடம். கண்டிப்பா வாங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். ஸோ கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வர்ஷினி மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் அண்ணாச்சி நிறைய ஆஃபர்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டு மனை வாங்கும்போது 30 விதமான ஆஃபர்ஸ். அதில் வந்து இங்கே மஞ்சக்கப்பட்டியில் வந்து ஒரு வீட்டு மனை வாங்கும்போது இன்னொரு வீட்டு மனை திருச்செங்கோட்டில் கொடுக்குறீங்க. அதையும் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய வீட்டு மனையை வெறும் 1 லட்சம் ரூபாய் கட்டினா போதும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா மேடம். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா மேடம், நீங்க வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவ் பெற்ற வீட்டு மனைகள் 1200 சதுரடி 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து அரிது மிகவும் அரிது. ஆமா, அது வந்து எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை மேடம். இப்போ வந்து எல்லாரும் நீங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம சுத்தி நிறைய வந்து மக்கள் வந்து ஏழை மக்கள், எளிய மக்கள், கூலி வேலை செய்யற மக்கள், விவசாயம் பண்ற மக்கள், கட்டட தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கூலி தொழிலாளிகள் நிறைய இருக்காங்க. இப்போ பிளாட் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாலும் கூட அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு அவங்க வந்து உடனடியே 3 லட்சம் ரூபாய் பணம் கட்ட முடியல. ஆமா, கட்ட முடியல. அவங்க வந்து அந்த சொத்தை வாங்க முடியல. சரி, அவங்க வந்து கையில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம். அவங்க சரி அந்த ஒரு 3 லட்சம் ரூபாய் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு அலைஞ்சிட்டு போலாம்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு பார்க்க வருவாங்க. அப்ப அந்த 3 லட்சம் ரூபாய் சொத்து 6 லட்சமா ஆயிடுது. அப்ப 3 லட்சம் சம்பாதிச்சிடறாங்க. அப்ப அன்னைக்கு சொத்துக்கு மதிப்பு 6 லட்சம் ஆயிடுது. மறுபடியும் 3 லட்சத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க அந்த 6 லட்சம் சம்பாதிச்சிருந்தா அந்த சொத்து 12 லட்சமா ஆயிடுது. அதனால வந்து நான் என்ன ஆசைப்படுறேன்னு கேட்டீங்கன்னா, இயன்றது செய்வோம்,
இல்லாதவர்களுக்கே நம்ம அண்ணன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது மக்களுக்கு செய்யணும். மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்மை செய்யும் போது அந்த மக்களுடைய மனம் நம்மளை வாழ்த்தும். ஆமா, அது மட்டும் இல்லாம எப்போதுமே வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் 2000 ரூபாய் 3000 பணத்தை கட்டுவாங்க. 5 வருஷம் 60 மாசம் கட்டுவாங்க. கட்டி பணம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடை கொடுப்பாங்க. ஆனா நான் வந்து ஒரு புது ஸ்டைல்ல அதாவது வந்து ஒரு புது ஆஃபர் கொடுத்துருக்கேன். நீங்க பணம் 3 லட்சம் ரூபாய் சொத்துக்கு 1.5 லட்சம் பணம் மட்டும் கொடுங்க, சொத்தை உங்க பேர் கரை பண்ணி கொடுத்துறேன். அப்படி மக்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கும் போதுதான் எல்லாராலையும் சொத்து வாங்க முடியும். அந்த ஒரு எல்லாரும் சொத்து வாங்கணும், எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் கொண்டு வந்தா ராஜசிங். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அனைவருக்கும் சொந்த வீடு, அதுதான் அந்த ராஜசிங் அனஜோட இலக்குன்னு சொல்லுவேன். இப்படி எளிமைப்படுத்தி கொடுக்கறதுனால நிறைய பேர் நம்மளோட ஓடி வராங்க. இப்ப வந்து பணத்தை 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்க சொத்தை நம்ம பேர் கரை பண்ணி கொடுத்துறோம். மீதி 1.5 லட்சம் ரூபாய் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட வாங்கிக்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து இடமே நம்மளால வாங்க முடியாதுடா, விலைவாசிலாம் ஏறி போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ரைட்டு அண்ணாச்சி இருக்காரு, ராஜாசிங் அண்ணாச்சி இருக்காரு, அவர் நல்லது செய்யறாரு, நன்மை செய்யறாரு, அண்ணாச்சி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விசேஷமா பெண்கள் அதாவது குடும்ப தலைவிகள் இது வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க வந்து கனவு கொடுக்குற பணத்தெல்லாம் அவங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சேமிச்சு வச்சு அவங்க வந்து நம்ம சந்திக்க வராங்க. சந்திக்க வந்து இப்போ கூட ஒரு அருமையா அந்த மேடம் பேசுனாங்க, நாங்க எங்க பிள்ளைக்கு பேர கரை பண்ணி கேட்டா கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அப்படி அந்த மாதிரி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்காக, மகளுடைய வாழ்க்கை தரத்துக்காக பெண்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. 1.5 லட்சம் பணத்தை நம்ம கொடுத்துறாங்க. பணத்தை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம உடனே கரையை கொடுத்துருவோம். அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சொத்து நம்மளோட சொத்து வந்துருச்சு, மீதி பணம் 1.5 லட்சம் ரூபாய் இஎம்ஐ மூலமா கட்டலாங்கும் போது எல்லாருக்கும் அந்த இடம் வாங்குற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறவன் தான் இந்த ராஜாசிங். அதனாலதான் வந்து நான் அதிக சொல்லுவேன், மக்களாவலாம் மக்களுக்காகவே நான் சூப்பர். ஓகே, ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், இனியும் பேச போறோம். அண்ட் நிறைய வீட்டு மனைகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு எந்தெந்த மாதிரி வாங்கணும், இல்ல நம்ம இப்போ முதல் தடவை வாங்கி போடுறோம், அதுல எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு எல்லாமே இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியா இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜாசிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜாசிங் அண்ணாச்சி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. வீட்டு மனை இப்ப இருக்கக்கூடிய ஒரு ரேட்ல வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே வந்து ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு ஃபிளாட்டுக்கு 2 ஃபிளாட்டாவே வாங்கி போடலாம். அந்த மாதிரி ஒரு அழகான ஆஃபரோட குறைவான விலையில நமக்கான வீட்டு மனை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அதாவது திருச்செங்கோடு தாலுகா மேலத்தரகர்களோட நலச்சங்க தலைவர் டாக்டர் ராஜசிங் அண்ணாச்சி இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கறது முழுக்க அதாவது சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லயே இருக்கக்கூடிய மஞ்சக்கல் பட்டியில மெயினான ஒரு சிவகுரு நகரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவகுரு நகர் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். டிடிசி மற்றும் ரேரா அப்ரூவலோட ஒரு அழகான வீட்டுமனை. அந்த வீட்டுமனை வாங்கும் போது இன்னொரு வீட்டுமனையும் கிடைக்குது. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிறைய விஷயம் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள காரணத்துக்காக பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே. தொடர்ந்து கால் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து சப்போஸ் நெட்வொர்க் இல்லை அப்படின்னாலும் மறுபடியும் தள்ளின்னு கால் பண்ணலாம்.
ஸோ மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம டாக்டர் ராஜசிங் அண்ணாச்சியோட ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகேக்கா, உங்க பேர் சொல்லுங்கக்கா. ஓகே. தாராளமா பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ரவி மேடம். உங்களுக்கு ராஜேஷ் பேசுறேன் மேடம். கரெக்ட் கரெக்ட். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அதாவது மேடம் நாங்கள் வந்து சங்ககிரி பைபாஸில் போட்டிருக்க மனை வந்துங்க, ஒரு சைட் மனை வந்து 1600 சைடு கொடுத்துருக்கோம். 1600 சைடு நீங்கள் வாங்கி மனையை போட்டிருக்கோம். 1500 போட்டிருக்கோம், 2000 போட்டிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாங்க. இப்போ 1500 சைடு வந்துங்க 12 லட்ச ரூபா வருதுங்க. நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தா போதும், மீதி தான் லோன் கொடுத்து வந்துடுறாங்க. ஆமாம், 2 லட்ச ரூபா நீங்கள் பணம் கொண்டாந்தா போதும், மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்மளை வந்து ஐசிஐசி பேங்கு, அது மட்டும் இல்லாமல் கனரா பேங்கு, எல்லா பிரபலமான எல்லா பேரும் நம்ம டைப்பில் இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு மேடம் நமக்கு ஐடிலாம் கூட நாங்கள் எளிமையாக உங்களுக்கு லோன் வாங்கி தந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஆஃபர் கொடுத்துருங்க மேடம். முதல்ல வர 27 நபர்களுக்கு நீங்கள் சிவபுரி நகரில் ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா திருச்செங்கோடு ஒரு பிளாட் 1000 சைடு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் மேடம். கண்டிப்பாக மேடம். நாளைக்கே சூப்பர் மேடம். நீங்கள் நாளைக்கே ஒரு 10,000 கூட கொண்டு வாங்க, அதிக பணம் ஒன்றும் தேவையில்லைங்க. வந்து ஒரு 10,000 கூட கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் டோக்கன் போட்டு போயிருங்க, ஒரு ரசீது போட்டு கொடுத்துருவாப்ல. எங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் சிவசங்கர்னு மேனேஜர் இருப்பாருங்க, அவர் தான் ஜீவனி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸுக்கு அவர் தான் மேனேஜர். நீங்கள் அவரை பார்த்து ஒரு 10,000 பணம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளாட் வேணுமோ ரசீது போட்டு கொடுத்துருவாருங்க. நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மீதி நீங்கள் பேங்க் ப்ராசஸ் எல்லாமே நாங்களே எளிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 27 நபர்களுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா 1000 சதுரடி மனை உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடலாம் மேடம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர் மேடம். நீங்கள் முதல்ல நேரே வந்து நம்ம நீங்கள் குமராபாளையம் நேரே நம்ம சங்ககிரி பைபாஸ் இருக்கிற நம்ம சைட்டுக்கே வந்துருங்க. சைட்டில் வந்து நம்ம சிவகுரு நகர் பார்த்துருங்க. அதை பார்த்து நீங்கள் வரும்போது மேடம் வீட்டில் பெரியவங்க அழைச்சிட்டு வந்துருங்க. இல்லை உங்களுக்கு வர முடியும், உங்களுக்கு வாகனம் வேணா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆஃபீஸுக்கு சொன்னீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கார் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம கார்லேயே நீங்கள் குடும்பமாக நீங்கள் வந்து நம்ம சிவகுரு நகர் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஓகே அண்ணாச்சி வந்து சொன்னது 100க்கு 100 உண்மை, இடம் நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஆத்மாவுக்கு ஒரு திருப்தியாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா மறுபடியும் அதே எங்கள் காரில் நேரே நீங்கள் திருச்செங்கோடு வாங்க. திருச்செங்கோடில் வந்து நான் 1000 சரி ஃப்ரீயாக கொடுக்குற அந்த மனையும் பாருங்க. அதுவுமே டிடிசி பேப்பர் இருக்குது, அதை ரேராக போட்டு இருக்குங்க. அந்த மனை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ஓகே உங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு இடம் ஓகே மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்து டோக்கன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த 27 நபர்களுக்கு வந்துட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் ஆமாம் உங்களுக்காக காத்திருக்கும். சூப்பர் மேடம். அதை எப்படி கேட்டீங்கன்னா பைபாஸ்ல இருந்து 2 நிமிஷத்துல நம்ம மனைக்கு போயிடலாங்க. ஆமா, நம்ம மனையை சுற்றி தோப்புகள் தான் இருக்கு. தோப்புகள், துறவுகள், கரும்பு தோப்புகள் எல்லாமே இயற்கை சார்ந்த இடங்கள் தான். அது மட்டும் இல்லாம நம்ம மனையை பக்கத்திலேயே பிரபலமான பெரிய பெரிய பங்களா டைப்ல பெரிய வீடுலாம் இருக்குங்க. சூப்பர், அருமையான கேள்வி. திருச்செங்கோட்டில் சூப்பர் சூப்பர். திருச்செங்கோட்டில் கொடுக்குற நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மனையும் ரோட்டு மேலே கொடுக்குறேங்க. தார் ரோடு மேலே கொடுக்குறேன். அதுலேயே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவோட கொடுக்குறேங்க. ஆமாம், அதனால அதுவும் செம்மண் பூமி. அந்த மண் அள்ளி அப்படிங்க முகூர்த்து பார்த்தாலே மண் வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணை எடுத்து அப்படியே நீங்கள் பார்த்தாலே செம்மண். ஆமாம், அந்த ஃப்ரீயாக கொடுக்குற பிளாட் கூட செம்மண் தான். செம்மண் பூமியை தான் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அந்த மண்ணை எடுத்தாலே அப்படி எடுத்து நீங்கள் அப்படி பார்த்தாலே அப்படியே செம்மண் அப்படியே வாசம் வீசும். வாசம் வீசுகிற இடத்துல செம்மண் வாசம் வீசக்கூடிய அருமையான இடத்துல தான் அந்த ஃப்ரீ மனை கொடுக்குறது என்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்.
தாராளமாக பண்ணிக்கலாம் மேடம், தாராளமாக பண்ணிக்கலாம் மேடம். நீங்கள் யார் பேரில் சொல்கிறீங்களோ அவங்க பேரில் கரையை எடுத்துக்கலாம் மேடம். கண்டிப்பாக வாங்க மேடம், கண்டிப்பாக வாங்க மேடம். விசேஷமாக வந்து நீங்கள் மறந்துடாதீங்க, வாங்கி போடுங்க. அதாவது வந்து அந்த ஆஃபர், இந்த அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில் வந்து அது எப்போதோ ஒரு வாட்டி தான் வராங்க. அது வரும்போது நம்ம பயன்படுத்திட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில செல்வமும் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. நல்ல ஒரு ரகசியத்தை கூட சொல்றேன் மேடம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மண்ணுல போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல மடங்காக பெருகிட்டு தான் இருக்கு மேடம். ஆமா, நீங்க ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கொண்டு உங்க வீட்டு பேரோட கூட்டி வச்சுட்டீங்கன்னு வைங்களா, 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த 5 லட்சம் 5 லட்சமா தான் இருக்கும். ஆனா அந்த 5 லட்சம் எடுத்து நீங்க ஒரு பேங்க்ல கொண்டு போட்டீங்கன்னா ஒரு சின்ன வட்டி தருவாங்க. அதே நீங்க ஜீவனிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ராஜாசிங் நினைச்சு நீங்க பிளாட் வாங்கி போட்டீங்கன்னா ஆமா சில மாசத்திலேயே அந்த 5 லட்சம் பல லட்சமாக மாறும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால மேடம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பணம் நம்ம எல்லாவற்றுக்கும் தேவைப்படுதுங்க. ஆமா, அதாவது வந்து கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு பெரியவங்க சொல்றாங்க. அதனால வந்து பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால நீங்க முதலீடு அருமையான இடத்துல நீங்க பண்றீங்க. ஜீவன் நதி, ஆமா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ராஜாசிங் நினைச்சு பேசுறீங்க. ஆமா, இந்த ஜீவன் நதி எங்கெல்லாம் பாயுதோ அந்த நதி போற இடம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப பிளஸிங்கா இருக்கும். அதே போல நீங்க வந்து கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஆபீஸுக்கு வாங்க, நீங்க ஒரு முதலீடு பண்ணுங்க. ஆமா, நீங்க போடுற அந்த பணம், அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யும் மேடம், புரியுதுங்களா? ஆமா, இப்போ வந்து பணத்துக்காக நிறைய பேர் வேலை செய்யறாங்க, பணத்துக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய நீங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நல்ல நிலத்துல உங்க பணத்தை நீங்க விதைங்க. நீங்க நல்ல நிலத்துல ஒரு பணத்தை விதைக்கும் போது நீங்க முதலீடு பண்ணுகிற பணம், நீங்க விதைக்கிற அந்த பணம் அது உங்களுக்காக இரவும் பகலுமாக வேலை செய்து கொண்டே இருக்கும். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் மேடம், நன்றி மேடம், நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரம்யா மேம் இருக்கக்கூடிய எல்லா டவுட்டையும் கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் அண்ணாச்சி, ஈவென்ட் பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஆஃபர்ஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதுக்கிடையில வந்து மெயினாக எல்லாரும் எதிர்பார்க்கறது இப்போ கெரியர் பண்ணுறோம் அப்படின்னாவே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம்? ஆமாம், அதான் மேடம் வந்து கரை வந்து என்ன கேட்டீங்க மேடம், அதாவது பணம் கொடுத்த உடனேயே நான் கரை பண்ணி கொடுத்துறேன். ஆமாம், அதாவது வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பணம் கொடுத்துட்றாங்க, பணம் கட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நாளைக்கு வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றதே கிடையாதுங்க. அதாவது வந்து சுட சுட நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே சுட சுட செஞ்சாதான் நல்லா இருக்குங்க. அதனால வந்து பணம் கொடுத்த உடனேயே நாங்கள் கரை கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் கரை கொடுக்குறதோடு பண்ணுறது இல்லைங்க, அந்த பத்திரம், மூலப்பத்திரம் எல்லாமே நீட்டாக ஒரு ஃபைல் போட்டு நான் கூட கொடுத்துட்றேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்கள், எளிய மக்கள் என்கிட்ட பிளாட் வாங்க வைங்களா, அவங்கள்ட்ட அந்த பத்திரம், மூலப்பத்திரம் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து மேலே பரவலை தூக்கி வச்சுருவாங்க, இல்லைன்னா பீரோக்குள்ள சேலை கீழே தூக்கி சொல்லி வச்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா பானைக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு போயிடுறாங்க. அது எளிய ஏதாவது கடிச்சிடும். அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு நான் வந்து ஒரு பீரோ ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறேன். அது இன்னைக்கு வந்து ஃபைல் போட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை. ஆமாம், அதாவது விவரம் உள்ளவங்க, புத்தியுள்ளவங்க படிச்சுக்குவாங்க. கொஞ்சம் இதில் அனுபவம் இல்லாதவங்க அவங்களுக்குலாம் அந்த விளக்கத்தை சொல்லி அவங்க இந்த ஓல்டு வீட்டில் வசிக்கிறவங்க, குடிசை வீட்டில் வசிக்கிறவங்க என்கிட்ட பிளாட் வாங்கினாங்கன்னா நான் அவங்க வீட்டுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பீரோ ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கிடுங்க, அது பேர் பத்திரம், அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பீரோ வாங்கி கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடம் கரை பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களா, அவங்க வந்து ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம சந்திக்க வராங்க. அண்ணாச்சி அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பூமி வாங்கினாச்சு. ஆமாம், அந்த பூமி இந்த பிளாட்டை நான் விற்கணும்னு இப்போ ஆசைப்படுறேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, என் பொண்ணு வந்து டாக்டருக்கு தான் படிப்பேன், ஒத்த காலம் இருக்குது, கொஞ்சம் எங்களுக்கு பணம் தேவைப்படுதுனாச்சு. அன்னைக்கு உங்களோட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு இந்த சொத்தை வேணும், நீங்கள் ஏதாவது எங்கள் நல்ல ரேட்டு விற்று மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு மார்க்கெட் அந்த இடம் வந்து 10 லட்ச ரூபானா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்தை நான் விற்று அவங்க கையில் பணத்தை கொடுக்குறேன். அந்த பணத்தை வாங்கும்போது அந்த இல்ல தலைவிகள் அவருடைய மனசு வந்து முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமா இருக்குது. ஆமா, அது மட்டும் இல்லை, நான் தான் சொல்லுவேன், அதாவது பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமா, அந்த பணம் இன்னைக்கு அவங்க அன்னைக்கு 3 லட்ச ரூபாய் முதலீடு போட்டதுனால நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்தை விற்று பணத்தை அவங்க கையில் கொடுக்குறோம். அவங்க பிள்ளையுடைய டாக்டர் படிப்புக்கு அந்த பணம் உதவி செய்கிறது. அதனாலதான் பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். இப்படி நம்ம எதையாவது ஒன்று விதைச்சாதான் அறுக்க முடியும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
அதனால நீங்க வந்து நான் அடிக்கடி நிகழ்ச்சி பார்க்குற அருமை தலைவர்களுக்கு சொல்லுது என்னன்னா, நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்காக நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு பண்ணுங்க. அதை சில வருஷம் கழிச்சு அது பாருங்க, அது பல லட்சமாய் மாறும். அந்த பணத்தை வச்சு உங்க பிள்ளைங்க திருமணத்தை நீங்க யாரையும் கடன் வாங்காம கெம்பீரமா சூப்பரா நீங்க பயன்படுத்த உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஹலோ வணக்கம். ஓகே, ஸோ லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து நம்மளுடைய அண்ணாச்சி கிட்ட நிறைய விஷயங்கள் வீட்டுமனை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் சிவகுரு நகர் ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான இடத்துல டிடிசிபியோட மெயினாக எல்லா வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு இடம். இந்த வீட்டுமனை நீங்கள் வாங்கும்போது திருச்செங்கோட்டில் இன்னொரு வீட்டுமனையும் இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வீட்டுமனை வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த நிகழ்ச்சி மூலிமா இந்த டீட்டெயில் எல்லாமே, அதாவது இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு டைரெக்டாக ஃபேமிலியோட போய் பாருங்க. அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இப்போ லாஸ்ட் காலர் ரம்யா மேம் கேட்ட மாதிரி வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வாகன வசதி நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? அதாவது வந்துங்க நம்ம ஆஃபீஸ் முன்னாடி 8 கார் 2 கார் டிரைவர் 1000 பேர் ரெடியாக இருப்பாங்க. அதாவது இன்னும் நான் சந்தோஷமா சொல்லிடுறேன்னு கேட்டீங்கன்னா பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சார். ஓகேங்க. ஓகே. அண்ணாச்சி சொல்லுங்க. சார் சார் ராஜேஷ் அண்ணாச்சி பேசுறேன் சார். சார் சேலத்துல வந்து கோயம்புத்தூர் பைபாஸ்ல குப்பனூர் பக்கத்துல நம்ம அமைச்சு கொடுத்துருவோம் சார். நம்ம சைட் அமைச்சிருக்கு. ஆமா சார், நீங்க வந்து இடத்த வந்து பாருங்க சார். டிடிசி வேற அப்ரூவ் இருக்கு, தாசாலை போட்டிருக்கோம், மின்சார வசதி இருக்கு, இபி வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாம டிச் வசதி இருக்கு. சுத்தி பாதுகாப்பு சுவர் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். சுத்தியில மக்கள் குடியிருக்கிறாங்க. நீங்க நம்ம இடத்த வந்து நீங்க நாளைக்கு வந்து பார்க்கலாம் சார். நீங்க வந்து நீங்க உங்களுக்கு நீங்க நாளைக்கு ஆபீஸுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க ஆபீஸ்காரே உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு உங்க குடும்பத்தோட வந்து நீங்க இடத்த பாருங்க. அது மட்டும் இல்லை சார். நீங்க வந்து முதல்ல வர 27 பேருக்குங்க ஒரு மனை அங்க சிவகூர் நகர் ஒரு மனை வாங்கினாங்கன்னா திருச்செங்கோட்டில் 1000 சதவீதம் ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். 1000 சதவீதம் முதல்ல வர 27 நபர்களுக்கு மட்டுமே. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலை கதவை தட்டுகிறது, நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. சார் நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்களே நம்ம சைட்டுக்கு கிளம்பிருந்துச்சுன்னா வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்க கார் உங்க வீட்லயே வந்து ஏசி கார் வந்து நீங்க உங்க வீட்டுக்கே வந்துடும். நீங்க ஃபேமிலியா வாங்க. ஒரு இடம் பார்க்க வரும்போது வீட்டுல பெரியவங்களும் கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தாதான் அது வந்து அவங்க பெரியவங்களுக்குலாம் பிடிக்கலாம். ஒரு சொத்துனா அது வந்து அது குடும்பத்துல பெரியவங்க நம்ம கேட்டு செய்யும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். வந்து பாருங்க, இடம் கண்டிப்பா பிடிக்கும் சார். நீங்க நாளைக்கு வாங்க சார். ஆமா சார், 100% லோன் நாங்களே பண்ணி தரோம் சார். எங்கிட்ட வந்து 10 பேங்க் நம்ம சிவகூர் நகர்ல டைப்ல இருக்காங்க. ஆமா சார், உங்களுக்கு எந்த பேங்க்ல வேணாலும் லோன் பண்ணி தரோம் சார். ஈஸியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இஎம்ஐ வசதி, வட்டி வசதி எல்லாமே ரொம்ப குறைச்சி பண்ணி தரோம் சார். குறைவான வட்டியை வாங்கி தரேன். ஆமா சார், ஆக்சிஸ் பேங்க் நம்மளுக்கு அவைலபிளா இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்மளுக்கு ரெடியா இருக்காங்க. கனரா பேங்க் ரெடியா இருக்காங்க. அது சார் வந்து அதெல்லாம் நாங்கள் ரொம்ப எளிமைப்படுத்தி தரோம். நீங்கள் இடம் பிடிச்சிட்டுனா போதும், பேங்க் மேனேஜரே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாருங்க. ஆமாம், நீங்கள் பேங்க்குலாம் போக தேவையில்லைங்க. பேங்க் மேனேஜரே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர வச்சுருவோம். வீட்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் அவங்க புரிய எளிமைப்படுத்தி எல்லாமே புரிய வச்சுருவாங்க. ஆமாம் சார், அதனால் வந்து என்ன சார்? ஆமாம், டிடிசி அப்ரூவ் இருக்கு, ரேரா அப்ரூவ் இருக்கு சார். அப்ரூவ் சைடு தான் சார். அது மட்டும் இல்லை சார். நீங்கள் வந்து இடத்த வந்து 10,000 கொடுத்து இடத்த புக் பண்ணிட்டீங்கன்னா நான் புக்லெட்டே தந்துடுறேங்க. அது பத்திரம், மூலப்பத்திரம், டிடிசி அப்ரூவ் காப்பி, ரேரா அப்ரூவ் காப்பி, பஞ்சாயத்து அப்ரூவ் காப்பி. ஆமாம், அந்த சைட்டு சம்பந்தமான தாய் பத்திரம் எல்லாமே ஒரு புக்லெட் போட்டு வச்சுருக்கேன் சார்.
வக்கீல் ஒப்பீனியங்களோட ஒரு புக்லெட் போட்டு அப்படியே நீங்க வாங்கிட்டு போயிடலாம். வாங்கிட்டு போய் நீங்க படிச்சு பார்க்கலாம், தெரிஞ்ச நண்பர்கிட்ட கொடுக்கலாம். நீங்க ஒரு வக்கீல்லே அப்படி கொண்டு போய் ராஜாசிங் அண்ணாச்சி செவுகர் நகர் சங்ககிரி பைபாஸ் பக்கத்தில் போட்டிருக்காருங்க, இது வாங்கலாமான்னு சொல்லி நீங்க ஒரு வக்கீலுக்கு ஒரு 1000 பீஸ் கொடுத்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் சார். அந்த புக்லெட்டை நான் உங்களுக்கு தந்துடுறேன். வாங்க சார், எல்லாம் ஃபைல் போட்டு வச்சிருக்கிறேன், வாங்கிக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி சார். ஸோ இன்னும் நிறைய அழைப்பாளர்கள் வந்து லைன்ல இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ வீட்டுமனைகளை பற்றி நிறைய தகவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு நேரில் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்க. ஈரோடு கஞ்சல்பாளையம் அபிராமி. ஓகேங்க, ஓகேங்க. அண்ணாச்சி இருக்காங்க, இது தாராளமாக பேசலாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். ராஜாசிங் அண்ணாச்சி பேசுகிறேன் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். மேடத்துக்கு என்ன தகவல் வேணும் சொல்லி கேளுங்க. அதாவது சிஸ்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவகுரு நகர் வந்துங்க, உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாம் நான் அப்ளை பண்ணி தந்துடுவேன், நீங்க அதை பண்ணிக்கணும். ஆனால் வந்து சரி 1000 ரூபாய் 1700 தான் காட்டு போட்டிருக்கேன். அப்போ 12 லட்ச ரூபா வருதுங்க. 2 லட்ச ரூபா கேஷ் தந்தீங்கன்னா மீதியில பேங்க் லோன் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன். இல்லைங்க அண்ணாச்சி, எங்கிட்ட வந்து பணம் கம்மியா இருக்குது, எனக்கு வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல வேணும், ஏழைக்கு ஏற்ற எல்லோருடைய ஏதாவது சொல்லுங்க அண்ணாச்சி அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் 1700 சரடி டிடிசி வேற அப்ரூவ் வீட்டு மனை எங்கிட்ட இருக்கு. அது திருச்செங்கோட்டில் நான் வச்சிருக்கிறேன். 3 லட்ச ரூபாய் நீங்க அதை 1.5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா போதுங்க. 1.5 லட்சம் நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா 1.5 லட்சம் பணம் கொடுத்த உடனே அந்த இடத்த உங்க பேருக்கு நான் கரை கொடுத்துட்றேன். நீங்க கரையுமே உங்க பேருக்கு பண்ணிக்கிட்டு நீங்க மீதி 1.5 லட்சத்தை நீங்க சுபல வட்டி இல்லாம நீங்க கடனா நீங்க எனக்கு திருப்பி கொடுத்துடலாம். ஆமா, அதாவது சிஸ்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, மாசம் வந்து ஒரு 2000 ரூபாய் கட்டுவாங்க. ஒரு 5 வருஷம்னா 60 மாசத்துக்கு கட்டுவாங்க. 60 மாசத்துக்கு அந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு அப்புறம் தான் எல்லா மக்களும் கரை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இப்போ வந்து ஜீவந்தி ரிலீஸ் ப்ரொமோட்டர் ராஜாசிங் அண்ணாச்சி வந்து நான் வந்து எல்லாமே இப்போ புது சலுகை கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. நீங்க பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்க காத்திருக்க வேண்டாம். நீங்க வந்து 1.5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா மட்டும் போதும், இடத்தையும் கரை பண்ணி கொடுத்துட்றேன். மீதி பணம் 1.5 லட்சத்தை நீங்க வட்டியே தர வேண்டாங்க. நீங்க வந்து முதல்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. ஆமா, இந்த ஆஃபர் எதுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு கொடுக்குறேன்னு நல்லா கேட்டீங்கன்னா, அதை வந்து சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும். சுவர் இல்லாம சித்திரை வரையவே முடியாதுங்க. அதாவது சொந்த பூமியே இல்ல, சொந்த இடமே இல்ல. அப்படி சொந்த இடம் இல்லாம சொந்த பூமி இல்லாம நிறைய லட்சக்கணக்கான மக்கள் நம்ம ஆமா மேடம், ஆமா மேடம். அதனால உங்களை மாதிரி ரொம்ப நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாச்சிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமா, எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகவே ராஜாசிங் அண்ணாச்சி நான் இருக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. உங்க சகோதரனாய் உங்க பக்கத்துல நாங்க இருக்கிறோம். நீங்க வந்து 1.5 லட்சம் மட்டும் கொடுத்தா போதுங்க, இடத்தையே உங்களுக்கு நாங்க கரை பண்ணி கொடுத்துடுறோம். இப்போ வந்து இடம் உங்களுக்கு சொந்தமாகி தந்துடுறோம். நாங்க வட்டி இல்லாமயே நீங்க 1.5 லட்ச ரூபா நாங்க வந்து நீங்க சுலபமா மாசம் நீங்க கம்மியா ஒரு 10,000 கட்டுற அளவுக்கு நான் எளிமைப்படுத்தி கொடுத்துறேன். அதுக்கு வட்டி இல்லை. அது மட்டும் இல்ல, இப்ப இடம் உங்களுக்கு சொந்தமாயிருக்குங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், அந்த பூமியில அந்த பிளாட்ல நீங்க ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வருது, ஏதாவது நீங்க உங்களோட கையில காசு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேங்க்ல ஒரு லோன் போட்டீங்கன்னா நீங்க வந்து 10-20 லட்ச ரூபாய்க்கு நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா தான் போதுங்க. 20 லட்ச ரூபாய் வீடு கட்டுறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கி தந்துடுறேன். ஆமா, நல்லா கவனிங்க. அதான் சொன்னேன், சுவர் இருந்தா சித்திரை வர முடியும். நம்ம பேர்ல ஒரு பிளாட் இருந்தாதான் ஒரு வீடு கட்ட முடியும். பிளாட்டும் இல்ல, வீடும் இல்ல அப்படின்னா நம்ம எப்படி சொந்த வீடு என்ன கேட்ட முடியும்? அதனாலதான் சுவர் இருந்தா சித்திரை வர முடியும். அதனால நான் யோசனை பண்ணுனேன், நம்ம மக்களுக்கு, நம்ம நம்பி நம்மளை ஃபாலோ பண்ற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அவங்க வாடகை வீட்டுல வாழக்கூடாது, அவங்களும் சொந்த வீட்டுல மகிழ்ச்சியாய் சந்தோஷமா வாழ வேண்டும். ஏன்னா வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட அனுபவம் எனக்கு உண்டு சிஸ்டர். உங்களோட மனம் திறந்து லைவ்ல பேசுறேங்க. இன்னைக்கு நான் வந்து திருச்செங்கோடு தாலுகா நிலம் திறக்கிற சங்க தலைவரா இன்னைக்கு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஜீவந்தி ரிலேஷன் ப்ரொமோட்டர்ஸா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பிரபலமா இன்னைக்கு நான் மிகப்பெரிய ஆளா நான் உயர்ந்து வந்திருக்கிறேன். ஆனா ஆரம்பத்துல கேட்டீங்கன்னா நான் ஒரு முகவரி இல்லாதவன். வாடகை வீட்டுல வாழ்றது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது நான் அறிந்தவன். நான் பட்ட கஷ்டத்தை மற்ற மக்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
நீங்க வந்து நான் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். எப்படி எளிமைப்படுத்தி கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா வகையும் உதவியா இருக்கிறேன். சொத்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே பேங்க்காரங்க உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு பூமி இருந்தா கொடுங்க, ஒரு 2.5 சென்ட் இடம் தான் கொடுங்க, போதும் நாங்க உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லி உங்களுக்கு தேடி எல்லா பேங்க்கும் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ உங்க பேர சொத்து இல்லைன்னு வைக்கலாம், நீங்க எப்படி வீடு கட்ட முடியும்? அதனாலதான் உங்க பேர சொத்து இருந்தாதான் உங்களுக்கு பேங்க்காரங்க லோன் தருவாங்க. அதனாலதான் நான் எளிமைப்படுத்தி 1.5 லட்சம் ரூபாய் எல்லாராலையும் போட முடியும். ஒண்ணு இல்லைங்க, 1.5 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கணும்னா ஒரு ரெண்டு பவுன் தங்க சைக்கிள் இருந்தா போதுங்க. அதை வச்சு நம்ம பேங்க்ல வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா கூட போதும். ஒரு இடத்த உங்களுக்கு சொந்தமா கரை பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயரும். ஜீவனில பிளாட் வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து உங்க வாழ்க்கையில செல்வமும் உயரதான் செய்யும். நீங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு அஸ்திபாரத்தை போட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பேங்க் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு ஏதாவது தட்டுவாங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க வீடு கட்டிடலாம். ஆமா ஆமா. அதனால வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய நாங்க வச்சிருக்கிறோம். இந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க பாக்கியசாலி, நீங்க அதிர்ஷ்டசாலி. ஆனா அடிக்கடி சொல்லுவாங்க, கடவுள் இறைவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னை மலையை பொழிவு பண்ணுகிறார். அதை பயன்படுத்துறவங்க பிரகாசமா இருக்கிறாங்க. ஆமா. அதனால வந்து நம்ம ஜீவனி சொல்லுங்க கண்டிப்பா நீங்க சைடு பாருங்க மேடம். இந்த நல்ல செய்தியை நான் அந்த லைவ் மூலமா நான் தெரிவிச்ச 3 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தர்றேங்கிறது அதாவது பணம் காசு இருக்கவங்களுக்கு சொத்து சொந்தம் இருக்கவங்களுக்கு இது சாதாரண காரியமா இருக்கலாம். ஆனா காசு பணம் இல்லாதவங்க, வாடகை வீட்டுல வாழ்றவங்க, கூலி தொழில் செய்யறவங்களுக்கு, ஆமா பசித்தவனுக்கு அதை வந்து பழைய கஞ்சி கூட பிரியாணி போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு நல்ல தகவலை நீங்க குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்டயே சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கைய தரம் உயரட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நம்ம ஆபீஸுக்கு வாங்க. நீங்க வந்து இந்த ஆஃபர் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். சூப்பர் மேடம். நன்றி மேடம். ஓகே மேம், ரொம்ப நன்றி. அண்ட் அம்பிகா மேம் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு இன்னும் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ராஜசிங் அண்ணாச்சியோட ஆஃபீஸ் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசலாம். அண்ட் லாஸ்ட்டு காலத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி வாகன வசதி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களான்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஜீவனதியா ரியல் எஸ்டேட்டோட ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டை ஈரோடு மெயின் ரோட்லேயே செல்வநதி ஆர்சிடி பக்கத்துலேயே தான் நம்மளுடைய ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாவே மேற்கொண்டு எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க. அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இஎம்ஐக்கும் வழி காமிச்சிடுறாங்க. ஸோ வீட்டு மனை வாங்கும்போது இஎம்ஐ போட்டுட்டு இருக்காங்க. வீட்டு மனை வாங்கும்போது ஆஃபரும் இருக்கு. வீட்டு மனை வாங்கும்போது இன்னொரு வீட்டு மனையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா கிரையம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இனிஷியல் அமௌண்ட் நிறைய இடங்கள்ல பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரைய செலவு அப்படிங்கும்போது தான் நிறைய பேருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஸோ அதுக்கான வழிகளும் கருத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ எல்லா வசதியிலும் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவன ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இது எந்தெந்த இடங்கள் எல்லாம் சைட் இருக்குங்க. அதாவது மேடம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நீங்க நிலம் வாங்க முடியாதுங்க, விலை ஏறிக்கிட்டே இருக்குங்க, நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம சிவர் வேலை பத்தி பேசினா ஒரு சதவீதி 1000 ரூபாய் நாங்கள் ஆஃபர் கொடுத்துக்கிறோம். அப்போ இதில் வந்து ஓரளவு வசதி உள்ளவங்க இதுக்கு ஓடி வந்துருவாங்க. ஆனால் வசதி இல்லாதவங்க பாவம் வந்து நம்மளால இடம் வாங்க முடியாது இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இடம் வேணும்னு சொல்லி தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 1200 சதுரடி, அது 1000 சதுரடி 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். 1000 சதுரடி 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். நான் 1000 சதுரடி 2 லட்சம் கொடுக்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய் 5 லட்சம் தந்தா போதும். நான் கரையுமே உங்களுக்கு நான் கரையை கொடுத்துட்றேன். மீதி பணத்தை அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும். அது வட்டி இல்லாமல் நான் வாங்கிக்கிறேன். எதுக்கு அது கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொத்து அவங்க பேர்ல இருந்தாதான். இப்போ வந்து ஒரு லைன் சூப்பர். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாச்சி இருக்காங்க, டைரக்டா பேசலாம் சார். வணக்கம் சார், ராஜேஷ் அண்ணாச்சி பேசுறேன் சார். சார் நல்லா இருக்கீங்களா? சார் சூப்பராக சார். சார் என்ன தேவை சார் வேணும் உங்களுக்கு? சார் சிவூர் நகர் சார். நம்ம சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் பைபாஸ்ல குப்பனூர்ல மஞ்சக்கில்பட்டில் அமைச்சிருக்கு சார். மஞ்சக்கில்பட்டில் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஆமா சார், டிடிசி வேற அப்ரூவ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இயற்கை சார்ந்த பக்கத்துல தோப்பு தொழுவுகள் இருக்கு, குடியிருப்புகள் இருக்கு, வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிடிசி வேற அப்ரூவ் மட்டும் இல்லாம தாரோட வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேல சார் முதல்ல வர 27 நபர்களுக்கு
சிவகூர் நகரில் பிளாட் வாங்குற 27 இருக்குங்க. திருச்செங்கோட்டில் 1000 சென்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் சார். ஆமாம், அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. உங்களோட இது பேங்க் லோன் வேற ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. ஆமாம், நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் கொண்டு வந்தால் போதும், மீதி எல்லாம் பேங்க் லோன் உங்களுக்கு அப்ளை பண்ணி தந்துடுறேன். குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி தராங்க. ஆமாம், ஆக்சிஸ் பேங்க் நம்மளோட டைப்பில் இருக்காங்க, கனரா பேங்க் டைப்பில் இருக்காங்க. சொல்லுங்கள் சார். அதில் வந்து உங்களுக்கு பேங்க் சமாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே எளிமைப்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் வாங்க சார், வந்து பாருங்க, குடும்பமாக வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு இடம் பிடிக்கும் சார். இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சார். கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். அப்படிதான் சார். இப்போ நீங்க பேசிக் பாத்தீங்களா, அதுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், இப்படி தள்ளி போடவே கூடாது சார். நீங்க நாளைக்கே வர்றாங்க, இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உடனடி கரையம் பண்ண சொல்லி பாத்தீங்களா, இதுதான் சார் சிறப்பு, இதுதான் சிறப்பு. அதாவது நான் அடிக்கடி ஒரு வாசம் சொல்லுவேன் சார், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீ கண்டால் அவன் ஈஸ்வருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உடனுக்குடன் அப்படின்னு சுட சுட ஒரு வேலை செய்யும்போது தான் சார் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. ஆமா சார், சூப்பர் சார். உங்க பேச்சிலே ஒரு கம்பீரம் இருக்கு சார். உங்க மனசார வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். அது வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னுமே பேச வேண்டியது இருக்கு. அதனால டைரக்டா அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆனால் சில மாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் வீட்டு மனை வாங்கி போட்டு இல்லை நிலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரீசேல் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். 100% மேடம். அதாவது நம்மகிட்ட வாங்கினவங்க இப்போ ஜீவனிதியில் நம்ம நிறைய பக்கம் நீங்கள் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில், நம்ம வந்து சேலம் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில், கோவை மாவட்டத்துலலாம் நம்ம நிறைய பக்கம் நம்ம நிறைய சைட் போட்டுக்கிறோம். நம்ம சைட்டு எங்கே யார் வேணாலும் சரிங்க, அவங்களுக்கு முதலிடம். ஆமாம், அவங்க இடத்த விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தால் போதுங்க, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம விற்று கொடுத்துருவோம். ஆமாம், அது இதுதான் நம்ம வெற்றியோட ரகசியம். அதாவதுங்க ஒரு சர்வீஸ் நல்லா இருக்கும் போது தான் நம்ம அந்த மக்கள் அந்த கையாளுற விதம், அதாவது நம்மளோட ஒரு இடம் வாங்கிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி போயிட்டு வைங்களா, அது வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் அறிவிப்பிற்கு அழகு கிடையாதுங்க. நான் வந்து நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துருக்கு முன்னேறி நான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சீட்டில் உட்கார்ந்ததுக்கு காரணம் மக்கள் தான். என்னை நம்பி என் இடம் வாங்கினவங்க தான். அவங்களுக்கு நான் என்னைக்கு நன்றியுள்ளவனா இருப்பேன். ஆமாம், அதனால வந்து அவங்க இடம் விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு நான் விற்று கொடுத்துட்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி விற்று கொடுக்கும்போது அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் வந்து இடத்துக்கு வராங்க. ஒரு கல்யாண காரியமா இருக்கலாம், பிள்ளைங்க படிப்பு காரியமா இருக்கலாம். அப்போ அதை நம்ம விற்று கொடுக்கும்போது அவங்க அந்த காரியத்தை சிறப்பாக பூர்த்தி பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பரவாயில்ல, அண்ணாச்சி வந்து இடம் வாங்கும் போது எப்படி பேசினாரோ அதே போல அந்த இடத்த நம்ம 2 வருஷம் கழிச்சு விற்று கேட்கும் போதும் அருமையை பண்ணி தராருன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வாடிக்கைகள் என்ன மனதார வாழ்த்துறதுனால தான் இன்னைக்கு நான் திருச்செங்கோடு தொகுதி நிலத்தரகர் சங்க தலைவராக உட்கார்ந்துருக்கேன் உங்க மத்தியில. லாஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நிலத்தரகர்களோட நலச்சங்க தலைவராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருச்செங்கோடு தொகுதியில நிறைய நிலத்தரகர்கள் வந்து தொழில் இல்லாம இருந்தாங்க. கேட்க வந்தேன். ஆக்சுவலா இப்ப நிலத்தரகர்களுக்கான வேலைகள் அப்படிங்கும்போது அப்ப ஈஸியா அவங்க கிட்ட கிடைக்கும். நீங்களும் இவ்வளவு போய் சிரமப்படும் போது அவங்களுக்கான வேலைகள் ஈஸியா கொடுக்கும். சூப்பர். அந்த மாதிரி எந்த மாதிரி எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு புறமோட்டரஸாக இருந்தேங்க. நீங்க திருச்செங்கோடு தொகுதி நிலத்தரகர்கள் நலச்சங்க தலைவராக இருக்கிறதுனால திருச்செங்கோடு தொகுதியில் நிறைய தரகர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்குதுங்க. இப்போ ஓடி அவங்க உழைக்கிறாங்க. ஓடி உழைச்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து வேறு சுற்றி உழைச்சாலும் அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து அவங்களால 2 பிளாட் 3 பிளாட் அவங்களால விற்க முடியல. அந்த 2 பிளாட் 3 பிளாட்டை விற்று அந்த வர வருமானத்தை எடுத்து அவங்க வந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கே சரியாக போயிருக்குங்க. அதை எதுவும் சேமித்து வைக்க முடியல. நிரந்தரமான ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ நான் திருச்செங்கோடு தொகுதி நிலத்தரகர்கள் நலச்சங்க தலைவராக இருக்கிறதுனால என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அப்போ வந்து என்ன சார்ந்து வர்ற எல்லா நிலத்தரகர்களுக்கும் நான் வேலை கொடுக்குறேன். வேலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கமிஷன் சூப்பராக கொடுத்துட்றாங்க. அதாவது வந்து நான் சின்ன கமிஷன் கொடுக்கல, எல்லா தரகர்களுக்கும் நல்ல போதுமான கமிஷன் கொடுக்குறேன். அதை உடனுக்குடன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அவங்க எங்கேயாவது வேலை செஞ்சு அவங்களுக்கு கமிஷன் வரல அப்படின்னா கூட அவங்க அண்ணாச்சி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வேலை செஞ்சு கொடுத்த அண்ணாச்சி எங்களுக்கு இவ்வளவு கமிஷன் வரல, எங்களுக்கு கமிஷன் வரல அப்படின்ட்டு நம்ம உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த அந்த பிரச்சனைகளை நேரில் போய் சந்திச்சு அது அவங்களுக்கு வேண்டிய கமிஷனை நம்ம பேசி அதை உடனே வாங்கி கொடுத்துருவோம். சின்ன பிரச்சனைகள்லாம் முடிச்சு வைக்கிறோம். ஏன்னா வந்து நீங்க வந்து நிறைய அதாவது வந்து பெரிய ஆட்கள்லாம் சின்ன பிரச்சனை அதை அவங்களே டீல் பண்ணிடுவாங்க. இந்த புரோக்கர்ஸ் நிலத்தரகர்கள் அவங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு 2 இடத்த பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்காத போது அவங்க வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது.
அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனையே முடிச்சு வைக்கிறேன். பிரச்சனை முடிச்சு வைக்கலாம அவங்களுக்கு நல்ல வேலையும் கொடுக்குறேன். ஆமா, அவங்களுக்கு வந்து வருஷம் 365 நாளும் ஆமா அவங்களுக்கு வந்து நான் வேலை கொடுக்குறேன். அவங்களுக்கு நல்ல கமிஷன் கொடுக்குறேன். அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கிறேன். அதனால வந்து திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிற நிலத்தரகர்கள் நீங்க வந்து என்ன வந்து பாருங்க, நேர்ல பாருங்க, நிறைய வேலை வாய்ப்பு கொட்டி இருக்குது. ஆமா, நம்ம ஜீவ நதி இது ஒரு நதி. ஆமா, அந்த நதி, இந்த ஜீவ நதியில ஏராளமான மீன் இருக்குது, எக்கச்சக்கமான மீன் இருக்கு. நீங்க திறமை இருந்தா தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிடுங்க, உங்களோட சக்தி இருந்தா நீங்க வலை போட்டு பிடிச்சிக்கிடலாம். அதனால வந்து நீங்க வந்து வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில முன்னேறணும்னா நீங்க வந்து ஜீவநதி ரிலீஸ் ப்ரோமோட்டர்ஸ் ராஜாசிங் அண்ணாச்சியோட நீங்க இணைந்து கொள்ள ஒவ்வொரு நிலத்தரகர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து வந்து எல்லாரும் எப்பவுமே வந்து நம்ம டாக்டர் ராஜசிங் அண்ணாச்சி ப்ரோக்ராம் முடிக்கும் போது வந்து ஏதாவது ஒரு நல்ல கருத்து தெரிவிப்பாரு. சூப்பர். இப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர் மேடம், சூப்பர். எப்போ நீங்க வந்தாலும் அருமையா ஒரு கேள்வி கேட்டுருவீங்க. இப்ப இருக்க இளைஞர்களுக்கு அண்ணாச்சி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க கேட்குறீங்க, சூப்பரான கேள்விங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா நம்மளுக்கு 2 பாயிண்ட் தேவைங்க. என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதாவது வந்து நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம், எல்லாருமே உழைக்கிறோம். ஆனால் வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம வந்து உண்மையும் உழைப்பும் தேவை. ஆமா, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண வெற்றிகளை பெறுவான். அது மட்டும் இல்லாம உண்மையுள்ள நம்ம உண்மையா இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி மேல வெற்றி வந்து நம்ம பரவசப்படுத்தும். நம்ம உண்மையா இருக்கும் போது மக்கள் நம்மளை நம்புவாங்க. ஆமா, நம்ம வந்து உண்மை இருக்கணும், அதே மாதிரி உழைப்பா இருக்கணுங்க. சில பேர் உண்மை மட்டும் இருக்கும், ஆனால் உழைப்பு இருக்காது. அது வந்து அளவுக்கு பிரகாசிக்க முடியாது. சில பேர் வந்து உழைப்பு இருக்கும், ஆனால் உண்மை இருக்காது, அவங்களுக்கு பிரகாசிக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து வாலிபர்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு நீ அதிகாரியாக மாறலாம். ஒரு சின்ன கதை மூலமா சொல்ல விரும்புறேங்க. இஸ்ரவேல் நாட்டுல தாவீது என்று ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆமா, அவங்க அண்ணன் தம்பி வந்து 7 பேர். 7 பேருக்கு இவர் 8வது பிறந்தவன். ஆனா அந்த 7 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நல்லா படிக்க வச்சு அவங்களை வந்து மிலிட்டரியில சேர்த்து விட்டுருப்பாரு. அவங்க அண்ணெல்லாம் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க. ஆனா அந்த 8வது பிறந்த தாவீது வந்து அவங்க அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிடுவார் காட்டுக்கு. இவன் காட்டுல இருந்து 10 ஆடை மேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு காட்டிலே இருப்பான். ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் அண்ணன் தம்பி எல்லாரும் படிச்சு உத்தியோகத்தில் இருக்காங்க, எல்லாரும் வந்து ராணுவத்தில் இருக்காங்க, என்னை பார்த்த தகப்ப எங்க அப்பா என்னை ஆடு மேய்க்க போட்டாருன்னு அவங்க அப்பா தப்பா பேச மாட்டான். தப்பா பேசாம அப்பா கொடுத்த வேலை, அது மாடு மேய்க்க சொன்ன என்ன, ஆடு மேய்க்க சொன்னா என்ன. ஆமா, அதாவது வந்து அந்த வேலையை உண்மையா இருக்கணும்னு சொல்லி அந்த அந்த ஆட்டை ஆட்டா மேய்ச்சிட்டு இருப்பான். ஒருக்க அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து அவனுடைய ஆட்டை வந்து கடிக்க வந்துடும். சிங்கத்தை அவன் வந்து அடிக்க போவான், சிங்கம் அவன் மேல பாயும். இவன் சிங்கத்தின் மேல சண்டை போட்டு சிங்கத்தை வாயை கிழிச்சிருவான். அதாவது என்ன சொல்றாருன்னா, அதாவது வந்து உண்மை உத்தமம். அதாவது அப்பா கொடுத்த ஆடு, அதை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி தன் உயிரையே புனைய வச்சு இந்த ஆட்டை எல்லாம் அந்த சிங்கத்தை வாயிலிருந்து காப்பாற்றிடலாம். இப்போ வந்து எங்க அப்பா என்ன படிக்க வைக்கலடா, 10 ஆடு இருக்கு, சிங்கம் ஒரு ஆர்டர் கடைசி போட்டு எனக்கு என்ன, அப்பா வந்து நமக்கு என்னத்தை செஞ்சுட்டாருன்னு அவங்க அப்பா அவன் அலட்சியம் பண்ணல. அவனுக்கு கொடுத்த வேலை சின்ன வேலை. அதனால நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கலாம், ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கலாம், ஒரு பெட்டி கடை வச்சிருக்கலாம். நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா அவங்க பொருளாதார தகுந்தபடி உங்களுக்கு ஒரு சின்ன தொழில் உருவாக்கி கொடுத்துருக்கலாம். அது சின்ன தொழிலும் சரி, அந்த சின்ன தொழிலை நேசிங்க. அந்த சின்ன தொழில நீங்க வந்து உண்மையா இருங்க. ஆமா, உண்மையா இருக்கும்போது பெரிய வெற்றிகளை பெற முடியும். இந்த தாவீது அது மட்டும் இல்ல, சிங்கத்தை வாய் கிழிச்சது மட்டும் இல்ல, அந்த அந்த நாட்டுல ராஜாவுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். ஆமா, அந்த அந்த இஸ்ரேல் நாட்டுல கோலியாத் என்ற ஒரு மிகப்பெரிய அரக்கன் அந்த நாட்டுக்கு வந்து அந்த நாட்டு மேல படையெடுத்து வந்துடுவான். அந்த அரக்கனை கண்டு அந்த நாட்டு ராஜாவே பயப்படுவாரு. அப்ப அந்த ராஜா சொல்லுவாரு, இந்த அரக்கன் இவன் வந்து 6 முழம் ஹைட் இருப்பான். 6 முழம் ஹைட்னா 1/2 முழம் ஹைட் இருப்பான் பாத்துங்க. அப்ப பாத்துங்க, அரக்கன் 6 அடி உயரம் இல்ல, 6 முழம் உயரமா இருப்பான். அவனை கூட அந்த நாட்டு ராஜாவே பயப்படுறாரு. ராஜா சொல்லுவாரு, இந்த அரக்கனை யாரு நீங்க வீழ்த்துவீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணையும் கட்டிட்டு இருந்துடுறேன், இந்த நாட்டுக்கு நான் ராஜாவை மாத்திடுறேன், யாராவது ஒருத்தர் இவனை சட்டம் போடுங்க. அப்படிங்கும் போது இந்த தாவீதுடைய அண்ணன்லாம் பட்டாளத்தில் இருப்பாங்க. அவங்க அண்ணன்லாம் படிச்சவங்க, அவங்க அண்ணன்லாம் யுத்த வீரனுங்க, அவங்க அண்ணன்லாம் ஹைட்டா இருப்பாங்க. ஆனா அந்த கோலியாத்து கட்டையெல்லாம் பயப்பட்டு ஓடி போயிருவாங்க. ஆனா இந்த சின்ன தாவீது அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா கொடுத்த ஆட்டை ஒழுங்கா மேய்ச்ச தாவீது, அந்த சிங்கத்தை வாய் கிழிச்ச தாவீது தைரியமான ராஜா போய் பேசுவான், ராஜாவே இந்த கோலியத்தை கண்டு பயப்படாதீங்க, நான் வந்து சிறுவனா இருக்கும்போது என் ஆடை கடிக்கிறதுக்கு ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, அந்த சிங்கத்தை நான் அடித்து அந்த வாயை கிழிச்சிட்டேன்.
அதே போல இந்த கோலியத்தையும் நான் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் தைரியமாக அவன் அந்த கோலியத்தை இந்த தாவீது ஒரு கவனியில் வைத்துக் கொண்டு இழுத்து அடிப்போம் பாருங்க, நெத்திலியா பட்டுரும். நெத்தில பட்டுறோம் அந்த கோலியத்தை அவன் பின்னாடி சாஞ்சி விழுந்துருவான். அந்த சாஞ்சி விழுந்து அந்த தாவீது தைரியமா ஓடி போய் அந்த கோலியத்துடைய உரையில் இருக்கிற கத்தி எடுத்து அவன் தலையை அறுத்து அப்படி கையில் தூக்கிடுவான். அதாவது என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வேலை தானே பெரிய வேலை தானு இல்லை, எந்த வேலையானாலும் சரி அவன் சின்னதுல உண்மையா இருக்கும்போது தான் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவன் சிங்கத்தை வாங்கி கிழிச்சான், கண்ணி வாங்கி கிழிச்சான், அப்பா கொடுத்த அந்த ஆடு மேய்க்கிற வேலைன்னு சொல்லி அவன் அலட்சியப்படுத்தல, அப்பாவை குறை சொல்லல. நீங்க அப்பா அம்மாவை குறை சொல்றவங்கள நான் வன்மையை கண்டிக்கிறேன். அதாவது அப்பா அம்மா 10 பிள்ளைகளை பெற்றிருக்காங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. ஆமா, அன்னைக்கு பொருளாதாரம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால அவங்க எந்த தாயின் தகப்பனையும் நம்ம கடன் பண்ணணும், அவங்க நம்ம வாழ்த்தணும். அதனால இருக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது அநேகத்துக்கு அதிகாரி ஆயிடலாம். அவரு சிங்கத்தை வாங்கி கிழிச்சாரு, கரடி வாங்கி தாவி கிழிச்சாரு. ஒரு நாள் வாலிபா நாட்களே அவனுக்கு வாய்ப்பு வந்தது. அவன் அந்த அரக்கன் அந்த கோலியத்தையும் வீழ்த்தினான், அந்த அரசருடைய மகளையும் திருமணம் செய்தான். அவன் அது மட்டும் இல்ல, அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவாக மாறினான். அது மட்டும் இல்ல, சரித்திரம் சொல்லுது 40 வருடம் சிறப்பாக சூப்பராக அருமையாக ஆட்சி புரிந்தான் அப்படின்னு நம்ம சரித்திரம் சொல்லுது. மட்டும் இல்ல, அந்த தாவீதை போல இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ராஜா அதுக்கு முன்னும் இல்லை, அதுக்கு பின்னும் இல்லை. காரணம் ஒன்றே ஒன்று. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மை, உழைப்பு. ஆமா, உண்மையா இருக்கும்போது தான் வாய்ப்பு நம்ம தேடி வரோம். அந்த வாய்ப்புக்குள்ளதான் நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குது. அதனால இப்படி அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசிக்குது. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, நீங்க குடும்பத்தை நேசிங்க, அம்மா அப்பாவை நேசிங்க, மனைவியை நேசிங்க. நீங்க எதையுமே அலட்சியமா நினைக்க வேண்டாம். நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க வேலை செய்யுங்க, ரொம்ப சந்தோஷம். சிலவங்க உண்மையா மட்டும் இருந்துட்டு போறீங்க, உழைக்க மாட்டேங்கிறீங்க. சிலவங்க நல்லா ஓடி ஓடி உழைக்கிறீங்க, உண்மையா இருக்க மாட்டீங்க. உண்மையில மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அர்ப்பணம் சொன்ன மாதிரி அந்த தாவீது அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவானது போல நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜாவை போல வாழ வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்து. உங்கள் அன்பு ராஜா சிங் அண்ணாச்சி. ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு இளைஞர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை வேணுமோ அதை ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் சிறப்பு நேரில் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு நேர்லையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டு மனையை வாங்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாருக்குமே இந்த நேரில் ரொம்ப நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்கும். அண்ட் மேலும் ஏதாவது தகவல் எல்லாம் வேணும், அண்ணாச்சி கிட்ட அவங்க டீட்டெயில் இல்லாமல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம ஷேர் பண்ணிருக்கோங்க. அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மெயின் ரோட்லேருந்து ஈரோடு மெயின் ரோட்லேயே உங்களுக்கு மெயினான இடத்துலயே லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது செல்பிரதி ஆர்சிடி பக்கத்துலேயே ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட ஆஃபீஸ் இருக்குங்க. அண்ட் எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்தில் கொடுத்த நம்மளுடைய டாக்டர் ராஜசிங் அண்ணாச்சிக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டாக்டர் ராஜசிங் அண்ணாச்சி திருச்செங்கோடு தாலுகாவோட நிலத்தரகர்களோட நலசங்க தலைவராகவும் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அண்ட் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மூலியமாவும் அந்த நிறுவனத்தோட உரிமையாளராகவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சவர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு அழகான நேர்லை மூலியமா உங்களை மீட் பண்ணது. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல்ல இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் மக்களுக்கு நிறைய தகவல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சொன்னீங்க திருச்செங்கோடு நிலத்தரக சங்க தலைவர் சொன்னீங்க. இந்த தலைவர் பஸ் சாதாரண வரல மேடம். நான் திருநெல்வேலியில இருந்து திருச்செங்கோட்டுக்கு ஒரு மளிகை கடைக்கு ஒரு 300 சம்பளத்துக்கு வந்தேங்க. ஆமா, அதுல பயணம் பண்ணி அதுல நான் உண்மையா இருந்தேன். அதுல நான் நேர்மையா இருந்தேன். அதுல நான் உழைச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு திருச்செங்கோடு தாலுகாவுக்கே அந்த நில சங்க தலைவராக நான் உட்கார்ந்துருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கடமை வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு எல்லா நீங்க வாலிபர்களும் உங்களுக்கும் வாய்ப்பு நிறைய இந்த பூமியில எக்கச்சக்கமா யாராலும் கொட்டி இருக்குது. நீங்களும் பயன்படுத்தி நீங்களும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியோடு வாழ நான் ஒவ்வொருவரும் மனசார வாழ்த்துறேன். ஸோ அண்ணாச்சி சொன்ன நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகா உங்களோட சேர்ந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ணாச்சியோட ஆஃபீஸ் மறுபடியும் நான் சொல்லிடுறேங்க. திருச்செங்கோட்டு ஈரோடு மெயின் ரோட்லேயே மெயினான இடத்துல செல்பிரதி ஆர்சிடி பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ வேண்டிய தகவல் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ் போய் பாருங்க. அண்ட் இந்த 1 மணி நேரம் எங்களுக்காக நிறைய தகவல்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ணாச்சி. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான நேரலை மூலியமாவும் ஒரு அழகான ப்ரோக்ராம் மூலியமாவும் உங்களை மீட் பண்ண வரங்க. அண்ட் பை. உங்கள் ராஜசிங் அண்ணாச்சி. நன்றி.